அநேகமாக சௌத்ரி சார்கிட்ட கடைசியாக சினிமாக்காரர்களில் அவற்றை ஆசீர்வாதம் கடைசி ஆள் நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். அது என்னமோ எனக்கு மனசில் பட்டுச்சு பார்க்குறது. அவர் பிள்ளைங்களுக்கு கூட அது பட்டிருக்குமான்னு எனக்கு தெரியலை. 10 நாளைக்கு முன்னால் எங்கள் பாரம்பரிய தெய்வமான போத்தி சுப்பையா ரொம்ப தீவிரமாக நம்ம விரதம் இருந்து கும்பிட்டோம்னா நம்மகிட்ட பேசுகிற மாதிரி ஒரு சின்ன ஃபீல் எனக்கு கிடைக்கும். திடீர்னு ஒரு நாள் எந்திக்கிறேன், நீ ஆர்பி சௌத்ரியை போய் பாரு, அவர் இருக்கும்போதே போய் பார்த்துறேன். எனக்கு ஏன் இப்படி இந்த மாதிரி செய்தி வருது, இப்படி வரக்கூடாத. இந்த பேட்டியெல்லாம் பயங்கரமாக போயிட்டுருக்கு போலுக்கு. அவர் ரொம்ப லைட்டாக பேசுவார்ல, வாயா கொஞ்சம் ஜூன் மாதத்துக்கு மேலே வாயா, நான் அடுத்த வாரம் ராஜஸ்தான் போகிறேன், போயிட்டு நான் வந்துடுறேன், வந்த பிறகு சந்திப்போம். சௌத்ரி சார் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஆளுன்னு கேட்டிங்கன்னா, எதற்கென்று ஷாக் ஆக மாட்டார். எவ்வளோ பெரிய விஷயம் சொன்னாலும் இப்படி தான் பார்ப்பார். சார் பட்டம் சூப்பர் ஹிட்டு சார் அப்படின்னா, ரெண்டு பேருமே அந்த ஒரு ஹீரோ ஆக்கும்போது அவருடைய மனநிலை என்னவா இருந்தது, அதை பற்றிலாம் ஷேர் அது கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்காரு. ஒருத்தன் தப்பிச்சிட்டான், இவன் தப்பிக்க முடியாத போல்கையா, ஒருத்தன் ஜீவா தப்பிச்சிருவான், அவன் சரியாயிடுவான்னு சொல்லுவார். இவன் தான் கொஞ்சம் மாட்டிக்கிட்டு இருக்கான், ஏதாவது ஒரு நல்ல பிரபு சாலமன் மாதிரி டைரக்டரை கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அவரை பொறுத்தவரை 3 பையங்க, சுரேஷ், ரமேஷ், ஜீவா, 3 பேருக்கும் வீடு, வாசல், இடம், பொருள், சொத்து எல்லாத்தையுமே டிவைட் பண்ணி கொடுத்துட்டாரு. அவங்க வாழ்க்கைக்கு எல்லாம் தேவையானதெல்லாம் பண்ணிட்டாரு. ஃபேமிலியும் நல்லா பண்ணிட்டாரு. பட் என்னென்னா, அந்த வலியான ஒரு மரணம் அவர் கொடுத்தாரு கடவுள் அப்படிங்கிறதுல ரொம்ப உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. வணக்கம் சார். வணக்கம். சரி, நேற்று திரையுலகினர் எல்லாருமே அதிர்ச்சிக்குள்ளாகிற விதமாக ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ப்ரொடியூசர் ஆர்பி சௌத்ரி ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். இந்த செய்தியை கேட்டப்போ உங்களுக்கு அது எப்படி இருந்தது? எனக்கு ஆக்சுவலாக ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் என்கிட்ட பேசினார். எனக்கு பேரதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு கோயின் சைடாக ஒரு சம்பவம் நடந்துச்சு. எனக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னால் எங்கள் பாரம்பரிய தெய்வமான போத்தி சுப்பையா அப்படிங்கிற ஒரு சித்தரை நான் வழிபட்டுருக்கேன். அவர் ரொம்ப தீவிரமாக நம்ம விரதம் இருந்து கும்பிட்டோம்னா நம்மகிட்ட பேசுகிற மாதிரி ஒரு சின்ன ஃபீல் எனக்கு கிடைக்கும், ஒரு இன்ட்யூஷன் கிடைக்கும். திடீர்னு ஒரு நாள் எந்திக்கிறேன், நீ ஆர்பி சௌத்ரியை போய் பாரு, அவர் இருக்கும்போதே போய் பார்த்துறேன். எனக்கு ஏன் இப்படி இந்த மாதிரி செய்தி வருது, இப்படி வரக்கூடாத. ஒருவேளை நம்ம கண்ணாத்தாள் அவர் பண்ணார், உங்களோட இரண்டாவது ஏதோ சாமி படம் பண்ணதுக்கு போய் பார்க்க சொல்கிறாரோ அப்படி எனக்கு ஒரு ஏன் இப்படி இருக்கும்போதே போய் பாருன்னு சொல்கிறாரு, ஒரு மாதிரியாக தப்பாக இருக்கா, சரி போய் பார்த்துடலாம் அப்படின்னு உடனே அங்கே சூப்பர் குட்டில் ரமா, சம்பத் அப்படின்னு 2 ஸ்டாஃப் எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். இந்த ரமாவுக்கு நான் ஃபோன் பண்ணேன், இந்தம்மா நான் அப்படி சாரை பார்க்கணும் அப்படின்னு. என்ன விஷயம் சார், ரொம்ப நாளாச்சு வரவே இல்லைன்னு. நான் ஏறத்தாழ அவரை பார்த்து ஒரு 10 ஆண்டு காலங்கள் இருக்கும். இடையில ஒரு நாள் பார்த்துருந்தா பெரிய விஷயம். அவர் படமும் எடுக்கலை, நானும் சரி அவர் மனசில் இருக்கார், அதை போய் தினமும் பார்க்கணுன்னு என்ன இருக்குதுன்னு அப்படி போயிட்டே இருந்தோம். அப்படி ஒரு செய்தி வருதுன்ட்டு அந்த அம்மாட்ட பேசினேன். அந்த மாதிரி ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு பேசினேன். நம்ம மண்டே 11 மணிக்கு ஆஃபீஸ் வாங்க சார், சார் இருப்பார், நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னேன். நான் மண்டே யூஸ்வலாக நான் கொஞ்சம் சோம்பேறியான ஆள், சில விஷயங்கள் சொல்லுவேன், போய் பார்க்க மாட்டேன், சரி அப்புறம் பார்ப்போம்னு விடுவேன். பட் என்னமோ இவரை பார்த்துடணும் அப்படின்னு எனக்கு மனசுக்குள்ளே ஒரு ஈகராக இருந்துச்சு. சரின்ட்டு 11:30க்கு அவருடைய நார்த் போக் ரோட்டில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது சௌத்ரி சார், அந்த ஆஃபீஸுக்கு நான் போயிட்டேன். தனியாக இருந்தார். பிருந்தா சாரதி கவிஞரும் வசனகர்த்தாவும் என்னோடய நண்பருமான அவர் மட்டும் மீட் பண்ணிவிட்டு அப்படி வெளியில் வராரு. நான் உள்ளே போகிறேன். அப்போ உள்ளே போனாயோ, என்ன ரொம்ப நாள் ஆச்சு, ஆளை காணும். நல்லா சார், திடீர்னு என்ன திடீர்னு இல்லை உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, அதனால் வந்தேன் சொல்லி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன். நல்லாரியா, நல்லாரு. இந்த பேட்டியெல்லாம் பயங்கரமாக போயிட்டுருக்கு போலுக்கு. அவர் ரொம்ப லைட்டாக பேசுவார்ல, பேசினார். உட்காருங்க அப்படின்னு உட்கார்ந்தேன். அப்போ பேசிகிட்டே இருக்கிறோம். அந்த மாதிரி வாயா கொஞ்சம் ஜூன் மாதத்துக்கு மேலே வாயா, நான் அடுத்த வாரம் ராஜஸ்தான் போகிறேன், போயிட்டு நான் வந்துடுறேன், வந்த பிறகு சந்திப்போம். சொல்லுங்கள் சார், நான் வரேன். நமக்கு வயசாகிடுச்சு இல்லையா, கொஞ்சம் கதை நிறைய பேர் சொல்ல வராங்க, நீ வாயேன் கதை உட்காந்து கேட்டு இன்னும் இந்த மாதிரி இன்னும் சில சின்ன பையங்களையும் வச்சுக்குவோம், அதனால் கதையை கேட்கறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும்ல, நம்ம காலத்து பேசுறதுக்கு வசதியாக இருக்கும்ல. சரி சார் வரேன், அதுக்கு உனக்கு ஒரு சம்பளம் போட்டுக்குவோம் ஏன் அப்படின்னாரு. இல்லை சார் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், சும்மா
உங்கள் கூட உட்காந்து கதை கலந்து ஆலோசனை பண்ணுறதே ஒரு பெரிய பாக்கியம். நான் கண்டிப்பாக வரேன் சார், நம்ம டிஸ்கஷன் கூட கூப்பிடுங்க, நான் வரேன், ஃப்ரீயாக தான் இருக்கேன். என்ன பண்ணிகிட்ருக்கேன்? நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா. ஆமாம், ஏதாவது ஒன்று பண்ணணும்ல, அப்போ தானே சமாளிக்க முடியும் அப்படின்னாரு. ஆமாம் சார், போய்ட்டு பரவாயில்ல சார், உங்கள் ஆசீர்வாதத்தில் வாழ்க்கை நல்லா ஓடிட்டுருக்கு சார். சரி, ஓகே அப்படின்னாரு. அப்போ நான் எல்லாம் பேசிவிட்டு, எனக்கு ஒரு சாலிகிராமத்தில் கூட ஒரு பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்கேன் யார் அப்படின்னா சொன்னேன். அந்த பில்டிங் ஏற்றால சார் என் வீடு இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்படியா, ரொம்ப சந்தோஷம், நான் வந்து அவனை கூப்பிட்றேன், நீ வந்து பாரு அப்படின்னாரு. சரி சார், அதுக்கு ஏதாவது ஒரு பேங்க் எதாவது இருந்தால் சொல்ல, வாடகைக்கு விடுவோம் அப்படின்னாரு. கண்டிப்பாக சொல்கிறேன் சார் அப்படின்ட்டு. சார் உங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். எதுக்கு என் ஃபோட்டோ இல்லை சார், ஏதோ எடுக்கணும்னு தோணுச்சு எடுத்துக்கிறேன் சார். நான் ஒரு டவல் வாங்கிட்டு போயிருந்தேன். இந்த சால்வங்கிறதுலாம் வேஸ்ட்டு, சும்மா அது ஒன்றுக்கு தூரம் தான் போடணும். இதுனா அட்லீஸ்ட் ஒரு காரில் போட்டுக்கலாம், குளிக்கிறதுக்கு அது பயன்படணும். ஒரு டவல், ஒரு பெரிய டவல், ஒரு ஆரஞ்சு கலர் டவல் ஒன்று வாங்கிட்டு போயிருந்தேன். அதை போட்டேன். போட்டு சார் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். அவருடைய ஸ்டாஃபே கூப்பிட்டாரு, ஒரு ஃபோட்டோ எடுங்கன்னாரு. அந்த ஃபோட்டோ எடுத்துட்டோம். அந்த ஃபோட்டோ கூட இதே கிட்டப்பு தான், அப்படியே இருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 நாள் முன்னாடி எடுத்ததில்ல, 10 நாளைக்கு முன்னால் எடுத்தோம். அப்போது அநேகமாக சௌத்ரி சார்கிட்ட கடைசியாக சினிமாக்காரர்களில் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கின கடைசி ஆள் நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது என்னமோ எனக்கு மனசில் பட்டுச்சு பார்க்குறது. அவர் பிள்ளைங்களுக்கு கூட அது பட்டிருக்குமான்னு எனக்கு தெரியலை. நமக்கு ஒரு குருநாதர், என் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை பண்ண ஒரு மனிதர். கேஷுவலாக ஒரு புது வசந்தம் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் ஞாபகப்படுத்துகிறேன். நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் புது வசந்தம் படத்தை பார்க்க வந்தாங்க. அதில் நானும் ஒரு ஆள் டிஸ்ட்ரிபியூட்டராக. அப்போ நான் ப்ரெஸ் ரிப்போர்ட்டராக இருந்து டிஸ்ட்ரிபியூட்டராக கன்வெர்ட் ஆகிற நேரம் கரகாட்டக்காரன் ஒரு படம் ஒரு தேட்டர் வாங்கினேன். அப்புறம் அதில் கிடைச்ச லாபத்தை வச்சுட்டு புது வசந்தம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். எனக்கு அந்த படம் ரொம்ப அபரிதமாக பிடிச்சிது. அந்த பாட்டுகளும் அந்த கிளைமேக்ஸும் அந்த சித்தாரா ஆக்டிங் எல்லாம் பிரமாதமாக இருக்கும். இப்பவும் பார்த்தீங்கன்னா புது வசந்தம் பார்த்தா இன்னும் இப்படி ஒரு படமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும். அப்போ கிளைமேக்ஸ்லாம் ஒரு லவ்வரை விட ஃப்ரெண்ட்ஷிப் பெட்ரு அப்படிங்கிற ஒரு பெரிய தத்துவம் பாலச்சந்திர படம் மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட. அப்போ நான் படம் பார்த்துட்டு சொல்கிறேன், சார் இந்த படம் தமிழ்நாட்டை கலக்க போகுது சார் அப்படின்றேன். எனக்கு ரொம்ப அந்த படம் பெருசாக போக போகுதுன்னு எனக்கு படுது. நான் கரகாட்டக்காரன் அப்படி தான் வாங்குவேன். கரகாட்டக்காரன் பார்த்துட்டு வெளியே வர என்னால் அப்படி வெலத்து வெளியே வந்தேன். அவன் ராமராஜன் கேஷுவலாக கேட்டார், எப்படி இருக்குனாரு. சார் இந்த படம் பெரிய காவியம் சார், இது வந்து தில்லான மோகனம் படம்லாம் தாண்டி ஓட போகுது சார், தமிழ்நாட்டை கலக்க போகுது இந்த படம் அப்படின்றேன். சும்மா இருங்க, அப்படிலாம் ஒன்றும் பெருசாக போகாது, ஒரு 50 நாள் போகும், எனக்கு ஒரு மரியாதை இருக்கிறதுனால நான் 100 நாள் ஓட்டுவேன் அப்படின்னு இது கேஷுவலாக சொல்கிறாரு. இல்லை சார், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் தமிழ்நாடை கலக்க போகுது கரகாட்டக்காரன் அப்படின்றாங்க. அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கிறீங்களா? எனக்கு சம்பளத்துக்காக கொடுத்துருக்காங்க மதுரையும் சென்னையும், நீங்கள் ஒரு தேட்டர் வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டார். என்ன சார், அப்போ கையில் காசு கூட கிடையாது. ஒரு மாதிரி நம்மளை மாதிரி ஃப்ரெண்ட்ஸுகளெல்லாம் போய் பார்த்துக்கிட்டு வாங்கி ஒரு தேட்ரு வாங்கி பண்ணேன். அதில் எனக்கு ஒரு பெரிய லாபம் கிடச்சி. எனக்கு என்னென்னா பத்திரிகை துறையில் இருந்தனால ஒரு ஒரு சின்ன ஜட்ஜ்மெண்ட் எனக்கு வரும். படம் பார்த்துட்டு இருக்கும்போதே தெரிஞ்ச ஒரு 10 நிமிஷம் ஒரு 20 மினிட்ஸில் எனக்கு இந்த படம் எப்படி போகுது, இந்த படம் ஓடுமா ஓடாதான்னு ஓரளவு கணிக்க முடியும். நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது, படம் ஓடிடும் போது தெரியுது அப்படின்னு மனசில் பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த டியூடு படம் பார்த்துட்டு கூட எல்லோரும் குப்பானாங்க, என்னங்க படம் இருச்சா, படமே இல்லைங்க. நாங்கள் என்ன நான் பார்க்கும்போது எனக்கு அந்த விஜயமாலில் பார்க்குறேன், ஒரு புதுசாக இருக்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்க, இன்னமும் ஒன்று கரெக்டாக போகுது, ஸ்பீடாக இருக்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க, இந்த படம் ஓடும் அப்படின்ட்டேன். இந்த படத்தை ஓடுன்னு சொன்ன ஒரே ஆள் நீங்கள் தாங்க அப்படின்னு என்ன யூனிட்டில் இருக்கவங்க, சினிமா ஷூட்டிங்கில் இருக்கவங்கலாம் கிண்டல் பண்ணுறாங்க. இல்லைங்க, இந்த படம் பெருசாக போகுது அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த மாதிரி எனக்கு சில விஷயங்கள் மனசில் படும். அது மாதிரி புது வசந்தம் பார்த்துட்டு வெளியில் வர எனக்கு அப்படி ஒரு பேரதிர்ச்சி, அப்படி ஃப்ரீஷ் ஆகி வந்த மாதிரி வந்தேன். சௌத்ரி சார்கிட்ட போய் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் சௌத்ரி சாரை மீட் பண்ணுறோம். சௌத்ரி சார் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஆள்னு கேட்டிங்கன்னா, எனக்கென்று ஷாக் ஆக மாட்டார். எவ்வளோ பெரிய விஷயம் சொன்னாலும் இப்படி தான் பார்ப்பார். அப்படிம்பார். அவளோட ரியாக்ஷன் அவ்வளோதான் இருக்கும். பெரிய டயலாக ஒரு ரியாக்ஷன்லாம் சொல்லுவார். சார் பட்டம் சூப்பர் ஹிட்டு சார் அப்படின்னா, அவ்வளோதான் இருக்கும். அப்படி ஒரு அற்புதமான, ஒரு அமைதியான, ஒரு அன்பான, ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு மனிதர் தான் ஆர்பி சௌத்ரி. நான் ஒரு அணுவாக பார்ப்பேன். சில கேரக்டர்ஸை நம்ம அப்படி ரசிக்கலாம், அது மாதிரி ஒரு கேரக்டர். அப்போ புது வசந்தம் பார்த்துட்டு எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் அவர்கிட்ட போய் பேசிட்டு வெளியே வர்றாங்க. திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், சேலம், என்எஸ்சி எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. என் டர்ன் கடைசி திருநெல்வேலி நான் போகிறேன். போயிட்டு சௌத்ரி அப்படி தான் கேஷுவலாக தேனாம்பேட்டையில் ஒரு சின்ன ஆஃபீஸ், 10க்கு 10 ஒரு ஆஸ்பரோ சீட் போட்ட ஒரு ஆஃபீஸு. இப்படி கழிச்சிட்டே இருந்தார். எப்படி இருக்குன்னு கேட்குறாரு. அவ்வளோதான். சூப்பர் சார், நான் அப்படி வைப்ரேட் ஆகி பேசுகிறேன். எக்ஸ்ட்ரானரி படம் சார், அந்த படம் வந்து சில்வர் ஜூப்ளி போகும் சார்.
நீங்கள் சினிமாவுக்கு புதுசா அப்படின்னாரு. ஆமாம் சார், இது 2வது படம் அப்படின்னேன். எல்லோரும் பிஎன்சி போகாதுன்னு சொல்கிறாங்க, ஃபைட் இல்லைன்னு சொல்கிறாங்க, நீங்கள் எவ்வளவு சொல்கிறீங்க? இல்லை சார், ஃபைட்லாம் அந்த படத்துக்கு தேவையில்லை, இந்த படம் மாபெரும் ஹிட் ஆகும் சார், பாருங்கள். ஓகே, எனக்கும் அப்படி தான் படுது, பார்ப்போம் அப்படின்னு சார். சரி சார், இதெல்லாம் பிரிண்ட் கிண்டெல்லாம் கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் டெலிவரி, நான் திருநெல்வேலி வாங்கிக்கிறேன் சார்ன்றேன். அப்போ கூட ரேட்டு பேசும்போது கூட ஒரே வார்த்தை தான் பேசுவார், ரொம்ப பேரம்லாம் ரொம்ப அடிச்சுலாம் பேசவே மாட்டார். இப்போ ஒரு படத்தை வந்து 4 lakhs கொடுக்கலாம்னா 3.5 அப்படிம்பார், அல்லது 4 lakhs படத்தை ஒரு 3.5 4 lakhs விற்கலாம்னா 5 ரூபா சொல்லுவார். அது மாதிரி தான் பேசுவார். எவ்வளோ சார் வேணும் அப்படின்னா, ஒரு 4.5, நான் 4 ரூபா கேட்டால் கூட ஓகே தான், ஓகே சார் அப்படின்றேன். அப்படி பார்த்தாரு, ஓகே நல்லா போகும், ஒன்றும் கவலை இல்லை, ஓகே எடுத்து கொடுப்பாரு. ஸ்வீட்டு வீட்டில் கொடுத்து மாலையெல்லாம் கொடுத்து. இப்போ பிரிண்ட் எடுத்துகிட்டு போகும்போது சொல்கிறேன், சார் இந்த படத்தை கம்மியாக கொடுத்துட்டீங்க, இந்த படம் பெரிய ஹிட் ஆகும், நான் ஒரு 5 lakhs உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தருவேன் சார். அப்போ கூட அவ்வளோதான், பார்ப்போம் சினிமாவில் இது மாதிரி 1000 பேர் சொல்லுவாங்க பார்க்கலாங்கிற மாதிரி. படம் போய் ரிலீஸ் பண்ணுறேன், நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அதையும் தாண்டி இருக்காங்க ரெஸ்பான்ஸ். புது வசனம் அப்படி விக்ரமன் சார் டைட்டில் காட்டும்போது தேட்டரில் ஒரு 2வது ஷோ 3வது ஷோக்கெலாம் அப்படி கற்பூரம் காட்டுறாங்க, அந்தளவுக்கு ரசிக்கிறாங்க, ரிப்பீட்டேஷன் உள்ளே வராங்க. 2வது நாள் 3வது நாள்லாம் பெரிய ஹிட் ஆச்சு. அப்போ நாங்கள் சின்ன லெவலில் உள்ள இருந்த பொசிஷன் தான். அப்படி எனக்கு மனசில் ஒரு பட்டுச்சு, என்ன இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிட்டோம், நம்ம இந்த ரூபாயை கொண்டு போய் கொடுத்துருவோம். 5 lakhs கேஷ், அதுக்கு 20 lakhs வரை ரேஞ்சுக்கு பண்ணிச்சு அந்த படம். 5 ரூபாய்க்கு வாங்கின படம் 20 lakhs, 20 lakhs, 5 lakhs வாங்கின படம் 20 lakhs பண்ணுச்சு. இப்போ நான் நினச்சேன், சரி நமக்கு ஒரு 10 lakhs போதும், 5 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், 5 ரூபா சௌத்ரி சாருக்கு கிஃப்டாக கொடுத்துடணும், அதை சொல்லிட்டோம் கொடுத்துடணும், 10 lakhs நமக்கு போதும் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணிவிட்டு, என்னோடய பார்ட்னர் கூட கேவி குணசேகரன் ஒரு நண்பர், அவர்கிட்ட சொல்லிவிட்டு அப்புறம் கொடுத்துருவோம்ப்பா அப்படின்னு. சரிப்பா கொடுத்துருவோம் அப்படின்னு 5 lakhs எடுத்துக்கிட்டு நான் சென்னை வந்தேன். அது பார்த்தா அவர் எங்கே டி நகரில் ஜீவா அம்மா ஒரு வீடு உண்டு, அவருக்கு ஆக்சுவலாக 2 வீடு, ஒன்று சுரேஷ் ரமேஷ் அவங்க அம்மா, அவங்களுடைய ராஜஸ்தானி ஃபேமிலியில் உள்ள ஒரு அம்மா, ஜீவா அம்மா 2nd ஒய்ஃப் அவங்களுக்கு அந்த வீடு. அங்கே ஒரு ஹேர் ஸ்டாராக இருந்தவங்க, இவர் ஃப்ளைட்டில் போகும்போது லவ் ஆகி அப்படி கல்யாணம் பண்ணவங்க. யார்? ஜீவா அவர்களுடைய அம்மா. ஜீவா அம்மா அப்படி லவ் மேரேஜ் அது. ஓகே. அதனால் அது செப்பரேட்டாக மெயின்டைன் பண்ணி அப்படி வாழ்ந்துட்டு இருந்தார். அப்போது அந்த வீட்டுக்கு நான் போயிட்டேன், படமெல்லாம் எடுத்துகிட்டு அங்கே போயிட்டேன். போனதும் கதவு திறந்தார், நான் நின்றுட்டுருக்கேன், கையில் பையோடு நின்றுருக்கேன். என்ன ஓ என்ன அப்படின்னு, சார் அன்றைக்கி 5 lakhs தரேன்னு சொன்னால அதை கொண்டு வந்துருக்கேன் சார் என்ன அப்படி பார்த்தாரு. அந்த பூஜை ரூமில் வச்சுட்டு போ வை அப்படின்னு வச்சுட்டேன். ஒரு ஆஃபீஸுக்கு ஒரு 10 o'clock 11 o'clock வாங்க, ஓகே அப்படி வந்துட்டேன். அப்புறம் நான் போய் பார்த்தா என்ன சொன்னார், இனிமேல் நீங்கள் என்னுடைய படம் கண்டினியூவாக படம் பண்ண போகிறேன், எந்த படத்துக்கும் விலையெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம், ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் திருநெல்வேலி எடுத்துகிட்டு போங்க, எப்படி ஓடுதோ அதை பார்த்துட்டு நீங்கள் காசு கொடுத்தா போதும் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை பண்ணுறாரு. எனக்கு அவங்களுக்கும் ஒரு பெரிய நெருக்கமான ஒரு தொடர்பு உண்டு. கண்டிப்பாக அவ்வளோ நம்பிட்டார், நீங்கள் வர்றதில் பார்த்துக்கலாம் சரி அப்படின்னு சொல்லி தொடர்ந்து படம் பண்ணிகிட்டு இருக்கோம். நாட்டாம ரேஞ்சுக்கு படம் வரைக்கும் படம் தொடர்ந்து சேரன் பாண்டியன், புரியாத புதிர், பெரும்புள்ளி எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம், பெரிய ஹிட்டு. விக்ரமன் சாரோட 2வது படம் பெரும்புள்ளி பண்ணோம், சரியாக போகலை, ஃப்ளாப்னா ஒரு அட்டர் ஃப்ளாப்னு கூட சொல்லலாம். சௌத்ரி சார் அப்படி லைட்டாக தான் கேட்பார், அட்டர் ஃப்ளாப் சார், எனக்கும் தெரியும், பார்த்துக்கலாம். சேரன் பாண்டியன் இப்படி அவர்கிட்ட நிறையா சம்பாதிச்சு படம் எடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, நமக்கும் படம் எடுக்கணும் அப்படின்னு. ஒரு நாள் போயிட்டு சௌத்ரி சார் நல்லா பணம்லாம் சம்பாதிச்சு நிறையா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம், நமக்கு அந்த ஐடியா இல்லை, சினிமாவிலே விட்டுறது மாதிரி ஆகட்டும். என்ன அப்படின்னாரு, சார் நானும் படம் எடுக்க போகிறேன் சார். சினிமா ஒரு காணல் நீர், எல்லாருக்கும் சூட் ஆகாது, கிட்ட போனால் அள்ள முடியாது. இல்லை இப்படி சொல்கிறாரு, ஒரு மாதிரி ஷாக் ஆச்சு. இட்ஸ் ஓகே, வேண்டாம் இதே பண்ணால் சம்பாதிக்கலாமா எதுக்கு அப்படின்னாரு. இல்லை சார் அது ஒரு பெரிய ஆசை லட்சியம், அவ்வளோ க்ளோஸ், முடிச்சுக்கோ எடுத்துக்கோ, ரொம்ப ஆர்கியூமெண்ட்லாம் பண்ண மாட்டார். ஒரு ஆள் விருப்பப்பட்டால் சரின்ட்டுருவார்.
அப்புறம் அந்த படம் எடுத்தேன், அருவாவேலுன்னு ஒரு படம். கையில் ஒரு 50, 60, 70 லட்ச ரூபா சம்பாதிச்ச ரூபா எல்லாம் ஒரே நைட்டில் வாஷ் அவுட், அட்டர் ஃப்ளாப். உடனே என்ன பண்ணேன்னு தெரில, எல்லாம் போயிடுச்சு. அப்புறம் சௌத்ரி சார் தான் பார்க்க வந்தேன். நான் சார் எல்லாம் போயிடுச்சா? ஆமாம் சார், அதுதான் சினிமா. நான் சொன்னேன்ல, நீங்கள் கேட்கலல்ல. போயிட்டு சார். ஆமாம், இப்போ என்ன பண்ண போகிறீங்க? ஒரு கதை சொல்கிறதுக்காக வந்திருக்கேன் சார். ஃபஸ்ட்டு படமே அட்டர் ஃப்ளாப். யார் கதை கேட்பா? யார் படம் எடுப்பா? இந்த உலகத்தில் யாருமே எடுக்க மாட்டாங்க சார். நீங்கள் நினச்சா எடுக்கலாம் சார். நான் எப்படி எடுப்பேன்? கதையாவது கேளுங்க சார். பிடிக்கலைன்னா நான் ஊருக்கு போயிடுறேன், எனக்கு சினிமா வேண்டாம். சண்டே பார்ப்போம், 11 o'clock ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சாட்டர்டே கரெக்டாக 11 o'clock போயிட்டேன். போனால் கரெக்டாக வந்துடுவார். சின்சியராக இருப்பார், வெள்ளைக்கார மாதிரி. நான் கரெக்டாக வந்துடுவார். 11 ஆச்சுன்னா கடோர் திறந்து உள்ளே வருவார். அப்படி வந்தார். சொல்லுங்கள். கதை கேட்கும்போது கூட ரொம்ப ஆர்ப்பாரவாக கேட்க மாட்டார். அப்படியே கண்ணை மூடிடுவார். இப்போ எனக்கு லைஃபு வாழ்வா சாவாங்கிற மாதிரி பிரைட்டாக கதையை சொல்லிடுவோம். தங்கு தடை இல்லாமல் சும்மா அடித்து உடச்சி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி நான் சவுண்டாக பாட்டு பாடி கதை சொல்லிகிட்டு இருக்கேன். லைட்டாக பார்த்தாரு, இந்த பாட்டெலாம் பாடுறானே அப்படின்ட்டாரு. ஃபுல் கதைங்க 2 hours சொன்னேன். சரி முடிச்சேன். ஐயோ, நல்ல கதை சொல்கிறியே, இதே மாதிரி படம் எடுத்துருவியா அப்படின்னு கேட்டார். எடுப்பேன் சார், கண்டிப்பாக எடுப்பேன் சார். உடனே அவருடைய பையனை கூப்பிட்டார், சுரேஷ் சார். அவர் தான் மூத்த பையன். அப்போ தான் அவர் தான் கேஷ், அந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தார். சுரேஷ் கவா அப்படின்னாரு. வந்தாருன்னா இவர் ஒரு கதை சொன்னார்ப்பா, கொஞ்சம் லேடிஸ் அப்பீலாக இருக்குது. பட் ஏதோ கண்ணாத்தாள் அப்படி இப்படின்றாரு. கண்ணாத்தாள் பொன்னாத்தாள்லாம் சூப்பர் கூட்டில் பண்ண முடியாது. அதனால் அவர் பேனரில் ஒரு பேனர் அவருக்கு அவரை ப்ரொடியூஸ் பண்ணட்டும், நம்ம ஃபைனான்ஸ் பண்ணலாம். அப்படியா? ஓகே ஒரு மண்டே வாங்க பேசிக்கலாம். உடனே நான் மண்டே ரெடி பண்ணிவிட்டு பேனர்லாம் ரெடி பண்ணி 5000 ரூபா கொடுத்து தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சிலில் போய் நான் பதிவுலாம் பண்ணி ஒரு கம்பெனி, எனக்கு ஆதிபராசக்தி மூவிஸ்னு ஒரு கம்பெனியை ரெடி பண்ணிவிட்டு அவரை போய் பார்க்க போகிறேன். உடனே சுரேஷ் கவா அப்படின்னார். எப்படி நான் ஜீரோவாக இருக்கிறேன், எல்லாத்தையும் இழந்து ஜீரோவாக இருக்கிற ஒரு கதை மட்டும் சொல்லியிருக்கிறேன், எல்லாம் இழந்து மறுபடியும் முடியுமா முடியாதாங்கிற காலம் அவர் கொடுத்தார். இவருக்கு ஒரு 20 lakhs கொடு அப்படின்னார். அப்படியே திக்குன்றது. 20 lakhs அவர் சாதாரணமாக சொல்கிறாரு. அப்போ 98 காலகட்டம், 95 காலகட்டம். ஒரு 20 lakhs கொடு அப்படின்னாரு. அவன் அப்படி பார்த்தார். இவருக்கு 5 பேமெண்ட்டு கொடுக்கலாம், 20 1 கோடி ரூபா ஆகும்னு சொல்கிறாரு படம் எடுக்க. நம்ம 20 கொடுக்கலாம், ஓகே இன்றைக்கே கொடுத்துருங்க. அவர் சொன்னார்னா யாருமே தட்ட முடியாது. சௌத்ரி சார் சொன்னால் அவ்வளோதான். அவர் வேண்டான்னு சொன்னால் வேண்டாம். அவர் 1 கோடி ரூபா கொடுனா உடனே கொடுத்துருவாங்க. அப்படி ஒரு கண்ட்ரோலில் இருப்பார், ஒரு வில் பவரில் தான் இருப்பார். உடனே சுரேஷ் போயிட்டார். பாரதி 20 lakhs தரேன், படம் எடுத்துகிட்டு வாங்க, நல்லா இருந்தால் கன்டினியூ பண்ணுவோம், இல்லைன்னா ஓ அப்படி சொல்கிறாரு. ஓகே சார் அப்படின்னு. ஓகே, அது நியாயம் தானே சார். 1 கோடி ரூபா எடுத்து குப்பையாக எடுத்து கொடுக்கறத விட 20 ரூபா போனால் பரவாயில்லன்னு முடிவு பண்ணுறீங்க. கரெக்டான முடிவு சார், பண்ணிக்கலாம் சார். அவ்வளோதான், ரூபா எடுத்துகிட்டு போயாச்சு. படம் எடுக்கிறேன். கண்ணாத்தாள் படம் ஃபுல்லாக இளையராஜா மியூசிக் போட்டு கரண் சூனாப்பானா வடி காமெடி சும்மா படத்தை கலன்னு ரிச்சாக பண்ணிட்டேன். வில்லேஜில் குற்றாலம் ஷூட்டிங் அங்கெல்லாம். தேவிஸ்ரீ தேட்டரில் படம் பார்த்தார். அவர் மட்டும் பார்க்குறாரு, நானும் பார்க்குறேன். பார்த்தாரு. வடிவேல் காமெடி போட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. உடனே வெளியே வந்தார். நாளைக்கு ஆஃபீஸ் வாங்க. ஓகே சார். ஆஃபீஸ் போனேன். போயிட்டு நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது படம், லேடிஸ் நல்லா தான் இருக்குது, அதனால் சூப்பருக்குள்ளே கூட படலாம், பேனருக்கு கெட்ட பேர் வராது, பண்ணிக்கலாமா அப்படின்னு. சார் உங்கள் படம் சார், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் சார். உங்களுக்கு ஏதாவது பேமெண்ட் கொடுக்கணும்ல, ஒரு 10 lakhs கொடுத்துட்றேன், யூஸ் பண்ணிக்கோங்க, போதும் சார் எனக்கு. எழுதி போட்டு படத்தை
அவர் பேனரில் பண்ண பிறகு அவர் தெலுங்கு 50 லட்ச ரூபாய்க்கு விற்றாரு, நல்லா போச்சு. ஒரு 1 கோடி ரூபா அந்த படத்தில் அந்த காலகட்டத்தில் லாபம். ஆமாம் லாபம். படமும் வாங்கினவங்களுக்கு பெரிய ஹிட் ஆச்சு. ஆமாம். சாங்ஸ், இளையராஜா சாங்ஸ், நல்ல நல்ல சாங்ஸ் எல்லாம் போட்டு. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இன்னைக்கு நம்மளை விட்டு இல்லை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பேரதிர்ச்சியான சம்பவம் தான். கடைசியாக அந்த 10 நாள் முன்னாடி பார்த்து பேசினது தானே சார், இல்லை அதுக்கப்புறம் எதாவது பேசுனீங்களா அவர்கிட்ட? இந்த 10 நாளைக்கு அப்புறம் ஃபோனில் பேசினேன், 3 நாளைக்கு முன்னால், ஒரு 4-5 நாளைக்கு முன்னால் பேசினேன். சார் வணக்கம் சார், அந்த பேங்க் மேட்டராக சொன்னீங்களா சார், அதுக்கு ஃப்ரெண்டு இருக்கார் சார், நான் என்னுடைய கனரா பேங்க் மேனேஜரை சொல்லியிருக்கேன் சார். நான் சரி பாரதி, நான் வந்த பிறகு நீங்கள் கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னாரு. வந்த பிறகு அந்த ராஜஸ்தான்லேருந்து பேசினார். நான் வந்துடுவேன், வந்த பிறகு கூப்பிட்டு வாங்கினார். ஆனால் இவ்வளவு குயிக்காக சரி ஏதோ மனசில் பட்டுச்சு. பிறகு சரியாக 10 நாள் ஒன்று நடக்கிறது நான் கூட கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டேன். சரி ஏதோ ஒன்று பட்டிருக்கு, பரவாயில்ல சரியாயிடுன்னு. பட் அவர் இறப்பு செய்தி கேட்டதும் அது நமக்கு ஒரு அப்பா அம்மா இருந்தால் கூட இவ்வளோ பெரிய உதவியை பண்ண முடியாது, பண்ணியிருக்கவும் மாட்டாங்க. அவங்களால இவனை நம்பி சினிமாவில் எப்படி 10 லட்சம் கொடுக்குறது சொல்லி கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. நம்ம அப்பாவுக்கு மேலேனா கடவுள். என் வாழ்க்கையில் ஒரு ஆர்பி சௌத்ரிங்கிற ஒரு கடவுள் மாதிரி. கண்டிப்பாக. ஆமாம். அவர் எனக்கு ஒரு பெரிய வலி என்னென்னா, மரணம் கூட ஏற்றுக்கலாம், 80 வயசு வரைக்கும் அவருக்கு இருக்கும். ரொம்ப அன்பானவர், அமைதியானவர், ஒரு பூ போல் ஒரு மனசு உள்ளவர், அதிகம் பேசாதவர், அதிர்ச்சி அடையாதவர். அப்படிப்பட்ட ஆளுக்கு ஒரு மரணம், கொஞ்சம் வலியான மரணம் கிடச்சிச்சுங்கும்போது தான் எனக்கு ரொம்ப வலியாக இருக்குது. ஏதோ மரணம் எப்படி இருக்கணும்னா, ஒரு தூங்கும்போது விடியக்காலம் எந்திக்கலை, ஒரு மைல்டு அட்டாக்னா ஒரு ரைட், ஒரு ஏஜ், பிள்ளைங்கள்லாம் செட்டில் ஆகிட்டாங்க. அவரை பொறுத்தவரை 3 பையங்க, சுரேஷ், ரமேஷ், ஜீவா, 3 பேருக்கும் வீடு, வாசல், இடம், பொருள், சொத்து எல்லாத்தையுமே டிவைட் பண்ணி கொடுத்துட்டாரு. அவங்க வாழ்க்கைக்கு எல்லாம் தேவையானதெல்லாம் பண்ணிட்டாரு. ஃபேமிலியும் நல்லா பண்ணிட்டாரு. பட் என்னென்னா, அந்த வலியான ஒரு மரணம் அவர் கொடுத்தாரு கடவுள் அப்படிங்கிறதுல ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஓகே சார், இப்போது எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட ஒரு 100 படம் அவர் பண்ணியிருக்காரு சார், ப்ரொடியூசராக. 90 படம். 90 படங்களுக்கு மேலே பண்ணியிருந்தார். 100வது படம் விஜய் வச்சு பண்ணணும்னு ஆசைப்பட்டார். அவர் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவாரா? அவருக்கு என்ன ஒரு நோக்கமாக இருந்தது இந்த சினிமாவில், அவரோட ஆசை கனவு அப்படின்ற மாதிரி ஏதாவது உங்கள்கிட்ட பகிர்ந்துருக்காரா? நிறைய பண்ணியிருக்காரு. சினிமா நல்லா ஜட்ஜ்மெண்ட்டு பண்ணுவார் கரெக்டாக. ஒவ்வொரு ஹீரோக்களை பற்றி சொல்லுவார். இது சினிமாயா சும்மா அப்படி இன்றைக்கி நிற்பாங்க, நாளைக்கெல்லாம் வரமாட்டாங்க. விஜயே கூட நமக்கு டேட்டு கொடுப்பாரான்னு சந்தேகம்தான். நம்ம படத்தால் தான் ஜெயித்தார், அவ்வளோதான் அப்படி இப்படிம்பார். நல்லா பேசுவார். ரொம்ப தீர்க்கமாக இருக்கும் பேச்சு, ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், கம்மியாக இருக்கும், ரொம்ப முடிவெடுக்கிறது ஈஸியாக எடுப்பார். சார் நிறைய இயக்குநர்களை, புது இயக்குநர்களை அறிமுகப்படுத்தியிருக்காரு, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அவருடைய பையன் அந்த 2 பேருமே அந்த ஒரு ஹீரோ ஆக்கும்போது அவருடைய மனநிலை என்னவாக இருந்தது, அதை பற்றிலாம் ஷேர் அது கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்காரு. என்னையா ஒருத்தன் தப்பிச்சிட்டான், இவன் தப்பிக்க முடியாத போலுக்கையா, ஒருத்தன் ஜீவா தப்பிச்சிருவான், அவன் சரியாயிடுவான்னு சொல்லுவார். அதெல்லாம் ஓப்பனாக சொல்லுவார். அவன் தப்பிச்சிட்டான்யா, இவன் தான் கொஞ்சம் மாட்டிக்கிட்டு இருக்கான், ஏதாவது ஒரு நல்ல பிரபு சாலமன் மாதிரி டைரக்டரை கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. கும்கிட்டு பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு ஏனக்காரம்னா இவன் கரெக்டாக இருப்பான்யா, அப்படி ஏதாவது கும்கி 2லாம் வந்தால் சொல்லி நம்ம ஏதாவது பார்க்கலாம் அப்படின்லாம் சொல்லுவார். பட்டு பிரபு சாலம்டா சார் அந்த நேரத்தில் நான் போய் பேசும்போது அவர் அதுக்கு செட் ஆகலை. ஐயோ நம்ம எப்படி சார் அதை வச்சு நம்ம எப்படி சார் பண்ண முடியும்? அது சினிமாவில் மார்க்கெட்டு தான் தானே மரியாதை, மார்க்கெட் இல்லைனா மரியாதை இல்லைல்ல. கண்டிப்பாக. ஆனால் சவுத்ரி சாரை பொறுத்தவரை அவர் ஒரு பெரிய ஒரு ராஜயோகமான ஒரு ஜாதகம் தான். யார்ட்டையும் போய் எதுக்காக அவர் நின்னதே கிடையாது, நிற்கவே மாட்டார். அவரை தேடி எல்லோரும் போகணும், அவ்வளோதான். ஒரு பெரிய ஆள் அப்படின்னுங்கிறதுக்காகலாம் போய் வீடு தேடி போய் நின்று ரஜினிகாந்த் டேட் கேட்குறது, கமல்ஹாசன் வீட்டு வாசலுக்கு போகிறது அப்படிலாம் போக மாட்டார். மேனேஜரை விட்டு அனுப்புவார், கிடைக்கலன்னா ஓகே அப்படின்றார். அவங்க ரொம்ப ஜாலராக போடுறது, அண்ணன் நீங்கள் சூப்பர்ண்ணே, அண்ணன் கலக்கிட்டீங்கண்ணே, அப்படி எதுவுமே பேச மாட்டார். பேச தெரியாதவர் தான். மாமூல் சினிமாக்காரரே கிடையாது. அவர் வேறு மாதிரி ஐஃபையான ஒரு சினிமாவில் வாழ்ந்தவர். கண்டிப்பாக அவரோட வேறு தென் நிறைய உதவிகள் அவர் பண்ணியிருக்காரு சார். நானே கேள்விப்பட்டிருக்கேன். என்னென்னா, ஒரு நடிகர், காமெடி நடிகர் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட பேசும்போது அவர் சொல்லியிருக்காரு,
அவருக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுக்காக இப்போ வரைக்கும் அவங்க ஆஃபீஸ்லேருந்து அவருக்கு 15,000 காசு போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னார். அவர் முன்னாடி வேலை செஞ்சாராம் சூப்பர் குட்டில், அதனால் இப்போ அவர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காருங்கிறதுக்காக மாதம் மாதம். இப்பவும் பார்த்தீங்கன்னா சூப்பர் குட்டில் சம்பத்து ரமான் 2 பேர் வேலை செய்கிறாங்க. 2 பேருமே ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு. எங்கே இவ்வளோ வயசுக்கு மேலே எங்கே போய் வேலை தேடுவாங்க? ஓட்டுற வரைக்கும் ஓடட்டும், அவங்களால உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் பார்க்கட்டும்னு விட்டார். இந்த 60 வயசான ரிட்டையர்மெண்ட் அதெல்லாம் கிடையாது. இப்போ ஏவிஎம்லாம் சிஸ்டம் வச்சுருப்பாங்க, 60 இங்கே ரிட்டையர்ட் ஆகிடணும், அப்படி ஒரு சிஸ்டங்கெல்லாம் உண்டு. பட் அவர்கிட்ட அதெல்லாம் கிடையாது. ஒரு ஹியூமனிட்டி பார்ப்பார், எங்கே போவான், எப்படி சாப்பிடுவான் அப்படின்னு. இதுக்கப்புறம் இந்த சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை யார் டேக் ஓவர் பண்ணுவீங்க, எப்படி நடந்து போகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லாமே அந்த ஹெட் இருக்கிறது வரைக்கும் தான். அதுக்கப்புறம் இவ்வளோ சிறப்பாலாம் பண்ண முடியாது. சிவாஜி சார் இருக்கிறது வரைக்கும் சிவாஜி ப்ரொடக்ஷன் கம்பீரமாக இருந்துச்சு. சிவாஜி சார் போன பிறகு அவங்க தனித்தனியாக பர்சனல் ப்ராப்ளம், அண்ணன் தம்பி என்ன இருந்தாலும் தோளுக்கு மேலே வளர்த்துட்டா அண்ணன் தம்பி இருந்தால் கூட பங்காளின்னு சொல்லுவாங்க. இனிமேல் இவங்களுக்குள்ள வந்து சொத்தை பங்கு வைக்கிறதும், இந்த சொத்து எனக்கு, அது எனக்கு, இது எனக்கு, இந்த மாதிரி காம்படிஷன்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இது உலக வரலாறுலேயே அப்படி தானே. கண்டிப்பாக. அதனால் இவங்க ஒன்று சேர்ந்து படம் எடுத்து மறுபடியும் இப்போ விஷால் வச்சு ஷூட்டிங் போய்கிட்டு இருக்குன்னு சொன்னார். ஆர்பி சௌத்ரி அவர்களோட விஷால் வச்சு படம் பண்ணிட்டுருங்க, யார் முடிஞ்ச பிறகு வாயா உட்காந்து இந்த மாதிரி கதையெல்லாம் கேட்போம் அப்படின்னாரு. ஜூனுக்கு மேலே வர சொன்னார். நிறைய யங்ஸ்டர்ஸ் வச்சு படம் எடுக்கலாம் அப்படின்ற அந்த ஐடியாவில் இருக்கு. மறுபடியும் புது டேரக்டர்லாம் கொடுப்போம். சூரியவம்சம் 2 பண்ணணுன்னாரு. நிறைய கனவுகளோடு தான் இருந்தார். பட் அவர், நான் கூட சொன்னேன், கேஷுவலாக சொன்னேன், என்ன சார் ஏஜ் ஆனால் கூட அப்படியே வாக்கிங்லாம் போகணும் இல்லையா, பார்த்துருக்கணும் இல்லையா அப்படின்பாரு, உடம்பு பார்க்கணும் இல்லையா அப்படின்பாரு. சினிமாவில் ஒரு பேட் ஹேபிட் இல்லாத ஆள், ஒரு பேட் ஹேபிட் கூட இல்லை அவருக்கு. சிச்சை அப்படின்பாரு. தண்ணி, லேடிஸு, சினிமாவில் இதெல்லாம் ஈஸி தானே. சிச்சே அதெல்லாம் கிட்ட வரக்கூடாது. கிட்ட யாரும் ஆர்டிஸ்ட்டு, லேடி ஆர்டிஸ்டே கூட நேரில் போய் பேசக்கூடாது. என் சம்பளம் இவ்வளோ கொடுங்க சார், அவ்வளோ கொடுங்க சார், அதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டார். பேசக்கூட அலோவ் பண்ண மாட்டார். ரொம்ப ஒரு உயர்ந்த மனிதன். ஆளு ஹைட்டு, மனசளவுலேயும் சினிமாவிலையும் ஒரு உயர்ந்த மனிதன். ஆர்பி சௌத்ரி சாரோட ஆன்மா எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன், அது நல்லபடியாக சாந்தி அடையணும். அவர் வாழ்ந்த மாதிரியே அவருடைய பிள்ளைங்களும் அவருடைய வாழ்க்கையை ஃபாலோ பண்ணி நல்லபடியாக ஒற்றுமையாக வாழணும். அன்னாரின் குடும்பத்துக்கு என்னோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle.